A planet goes around the sun 3 times fast as the earth. இந்த இடத்துல தான் நம்ம இந்த கான்செப்டை கொஞ்சம் கிளியரா பண்ணி RP and RE are the radii of the orbit of planet and the earth. அப்ப radius of the planet P, RE into the radius of the earth. என்ன கொடுத்திருக்கு? The planet goes around the sun 3 times fast as that of earth. அப்ப time period of the planet is, நம்ம தப்பு பண்றது டைம் பீரியட் ஆஃப் எர்த் போட்டேன்னா இஸ் இட் டைம் பீரியட் லாங்கர், அப்ப ஸ்லோவர். ஃபாஸ்ட்னா அப்ப எப்படி போட்டிருப்பேன்னா இந்த தப்பு தான் இதுல பண்ணுவோம். டைம் பீரியட் ஆஃப் எர்த் பை 3. கிளியரா புரிஞ்சுதா? as fast as the earth. அப்போ டைம் பீரியட் ஆஃப் பிளானட் இஸ் 3 times faster. Clear ஆகிட்டோம். That means time should be faster, not time should be lesser. Clear ஆயிடுச்சா? இந்த தப்பு தான் தப்பு பண்ணுவோம். உனக்கு ரிலேஷன் தெரியும். Square of the orbital period is directly proportional to cube of the mean distance of the planet, Earth's cube. இங்க அப்போ டைம் பீரியட் ஆஃப் த பிளானட் தான் நம்ம கண்டுபிடிக்க கொடுத்திருக்காங்க. Squared is directly proportional to radius of the planet cube. என்ன கேட்டிருக்கு? ரேடியஸ் ஆஃப் த பிளானட்டையும் ரேடியஸ் ஆஃப் த எர்த்தையும் ஈக்குவேட் பண்ணும். ஸோ we will 1 divided by 2 போட்டு TE by TP the whole square will be equal to RE by RP the whole cube. சப்ஸ்டிட்யூட் பண்ணிடுறேன். TP இருக்க இடத்துல TE by 3. அப்போ TE by TE by 3 the whole squared equal to RE cube by RP cube. ரிலேஷன் வந்துருச்சு. இதுல 9 வந்துருச்சு. இது ரெண்டு கேன்சல் ஆயிடும். 9 times RP cube equal to RE cube. இது ஆன்சரா இருக்க முடியும். RE cube is 9 times RP cube. This is the answer. இதுல நம்ம கேர்ஃபுல்லா பண்ணலைன்னா கரெக்டா இந்த மிஸ்டேக், இந்த கொஸ்டினை மிஸ்டேக் பண்ணிடுவோம். நமக்கு மற்றபடி என்ன வரும்னா 1 by RP cube will be equal to RE cube வந்துருச்சுனாலே தப்பு தான். இதான் ரைட். எப்படி சார்? நல்ல கவனி. டைம் லெஸ்ஸா இருந்துச்சுன்னா ரேடியஸ் இஸ் ஆல்சோ லெஸ்ஸர். இப்போ பிளானட்டுடைய ரேடியஸ் RE cube by 9 வரும். ஸோ இதுதான் ஆன்சர். ஓகே.